திருமூலர் திருவடிகள் போற்றி. திருமூலரின் திருமந்திரத்தில் 4ஆம் தந்திரத்தில் 8வது அத்தியாயம் ஆதார ஆதேயம் பாடல் 1181 பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். பாடல் ஒலிக்கின்றது. கூறிய கல்வி புலாய உருவங்கள் சீரியலாய் உலகேடும் திகழ்ந்தவள் ஆரிய நங்கை அமுத பயோதரி பேருயிராளி பிரிவருத்தாளே. கூறிய கன்னி குலாய புருவத்தல் சீரியலாய் உலகேலும் திகழ்ந்தவள் ஆரிய நங்கை அமுத பயோதரி பேருயிர் ஆளி பிரிவு அறுத்தாளி. இதன் விளக்கமாக இதுக்கான தலைப்பா புருவ மத்தியில் திரிபுரைன்னு ஒரு பிரதியில கொடுத்திருக்கிறாங்க. இந்த பாடலுக்கான தலைப்பா அதுல கொடுத்திருக்கிற விளக்கம் குண்டலினி சக்தி தன் சக்தி கூட்டத்துடன் புருவ மத்தியில் விளங்குவாள். அவள் சீர்மை நிறைந்தவள், உலகு ஏழினும் நிறைந்தவள், மகிமை பொருந்திய மங்கை, அமுதமூறும் முளைகளை உடையவள், எண்ணற்ற உயிர்களின் மீது ஆளுமை கொண்டவள், பிரிவே இல்லாமல் நமக்கு அருள் செய்த வண்ணம் இருப்பாள் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அடுத்து நம்ம சரவண தளத்துல கொடுத்திருக்கிற விளக்கம் பார்ப்போம். இறைவனோடு பல விதங்களில் கலந்து இருக்கும் இறைவியானவள் அவனோடு உத்தமமான உயிர்களையும் சேர்த்து அருளுவதை இந்த பாடலில் அறிந்து கொள்ளலாம். எம்மால் புகழ்ந்து கூறப்படுகின்ற என்றும் இளமை பொருந்திய இறைவியானவள் வளைந்த புருவங்களோடு சீரும் சிறப்பும் கொண்டவளாக 7 உலகங்களிலும் திகழ்ந்து இருக்கின்றார். வேதங்களாகவே இருக்கின்ற என்றும் இளமையான இறைவி உயிர்களுக்கு உண்மை ஞானத்தை கொடுக்கின்ற அமிழ்தப்பாலை கொண்ட தலங்களை உடையவர். தகுதியான உயிர்களுக்கு உண்மை ஞானத்தை கொடுக்கின்ற அமிழ்தப்பாலை அளித்து ஆட்கொண்டு இறைவன் வேறு ஆன்மா வேறு என்று பிரிந்து இருக்கும் அவர்களின் தன்மையை நீக்கி இறைவனோடு ஒன்றாக சேர்ந்து அருளுகின்றார். இது சரவணையா தளத்தில் கொடுத்திருக்கிற விளக்கம். அருணை வடிவேல் முதலியார் பிரதியில கொடுத்திருக்கிற விளக்கத்தையும் பார்ப்போம். மேற்சொல்லப்பட்ட சக்தி இளமையான தோற்றத்தை உடையவள், 7 உலகிலும் நுண்ணியலாய் நிறைந்தவள், அடக்கமான பெண்மை இயல்புடையவள், அமுதமயமாம் பால் நிறைந்த தனங்களை உடையவள், வீடு பெறுதற்குரிய உயிர்களை ஆட்கொண்டு அவை தன்னை விட்டு பிரிதலை நீக்குபவள். இதுக்கு குறிப்புரையா கொடுத்திருக்கிறது சிரியல் என்பது நீட்டலாயிற்று. அதாவது சிரியா 2வது வரியில என்ன சொல்லியிருக்காங்கன்னா சீரியலாய் உலகியலும் திகழ்ந்தவள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சிரியல் என்பது நீட்டலாயிற்று. இம்மந்திரத்தின் எல்லா அடிகளையும் ரகர எதுகைப்படவும் ஒன்றிருந்த அடிகளை அவ்வெதுகைப்படவும் பாடம் ஓதி அவற்றிற்கேற்ப உரைப்பாரும் உளர். அவர் மேலை மந்திரத்தின் இறுதி சீரனையும் கூரே என பாடம் ஓதுவர். அவையெல்லாம் சிறவாமை அறிந்து கொள்க. இளமை பருவ சக்தி வாளை வாளாம்பிகை, அதாவது பாலை பாலாம்பிகை எனப்படுவாள். இதனால் சக்தி பக்குவிகளுக்கு சிறந்த தலைவியாய் வீடு பேரளித்தல் கூறப்பட்டது. இதனாலே ஸ்ரீவித்தை வீடு பெற்றையும் தருதல் பெறப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. அம்மா கிருத்திகாமா வாருங்கள். வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய பாடல் 1181. கூறிய கன்னி குலாய புருவத்தாள் சீரியலாய் உலகேழும் திகழ்ந்தவள், ஆரிய நங்கை அமுத பயோதரி பேருயிராளி பிரிவருத்தாளே. பேருயிராளி பிரிவருத்தாள். இந்த பாடல்ல முதல் வரியில இருக்கக்கூடிய இந்த கூறிய கன்னி குலாய புருவத்தாள் அப்படிங்கறது 2 விதமா சொல்லி இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியர்கள் இருக்காங்க. கூறிய கன்னி குலாய புருவத்தாள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, அதாவது கன்னிகள் கூடி இருக்கக்கூடிய புருவத்தை உடையவள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருக்காங்க. கூறிய கன்னி குலாய புருவத்தாள் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு விளக்கமா இருக்கு. நான் அப்படிதான் புரிஞ்சுக்கிறேன். அப்போ அப்படியும் பார்க்கலாம். எப்படி
யார் அவள்? கூர்மையான கன்னி அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்ல மேலே கூறிய கன்னி. சோ அவ யாரா இருந்தாலும் அவளுடைய பண்பு, அந்த அட்ஜெக்டிவ் பத்தி தான் நம்ம பேசுறோம். அப்போ அந்த அட்ஜெக்டிவ் பத்தி பேசும்போது கூரிய கன்னி. அப்போ மேலே சொல்லக்கூடிய கூர்மையான கன்னி. சொல்லிய கூர்மையான கன்னி அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இது அடுத்தாப்புல இந்த குலாய புருவத்தாள் இந்த குலாயம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம பார்த்தோம்னா ஆஹ் நிறைய பொருள் இருக்கு. என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த குலாயம் அப்படின்னா அந்த பறவைகளுக்கு நம்ம நெஸ்ட் பண்ணுவோம்ல, நம்ம அவங்க கண்றது இல்ல, நம்ம பண்ற உம் கூடு. அது வந்து நம்ம கூடா வாங்கி வைப்போம். மொத்தத்துல கூடியே ஒரு 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 க்ளோஸ்ட், ஒரு ஒரு பக்கம் ஓட்டா இருக்கு, பட் க்ளோஸ்டா இருக்கக்கூடிய ஒரு கூட்டை சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. அப்ப இங்க ஏன் அவர் யூஸ் பண்றாரு குலாய புருவத்தாள் அப்படின்னா, தேவியினுடைய புருவ வர்ணனை அப்படிங்கிறது வந்து ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய, நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கும் வந்து நம்ம இந்த படங்கள் பார்த்திருக்கலாம். என்ன பார்த்திருக்கலாம் அப்படின்னா ஒரு கோட்டு சித்திரம்னு நம்ம சொல்லுவோம். அதுல வந்து ஒரு புருவம் வந்து மொத்த முகத்தினுடைய எக்ஸ்பிரஷனையே மாத்திடும். சில சமயம் இந்த புருவத்தை தலைகீழா வச்சு பார்த்தா கோவப்படுற மாதிரியும் சிரிக்கிற மாதிரியும் அந்த மாதிரி எல்லாம் கூட நம்ம நிறைய சித்திரங்கள் பார்த்திருக்கலாம். அந்த மாதிரி இந்த புருவத்துக்குன்னு ஒரு தனி தன்மை உண்டு. அது நம்ம கோபமா இருக்கும்போது நமக்கு தெரியாது, ஆனா கோபமா இருக்கும்போது ஒரு மாதிரியும், சந்தோஷமா இருக்கும்போது, ஆனந்தமா இருக்கும்போது ஒரு மாதிரியும், கண்களினுடைய முதல் பிரதிபலிப்பு எங்கதான் தெரியும் அப்படின்னா புருவத்துக்கு தெரியும். இந்த புருவத்தை வந்து ஆஹ் நிறைய இடங்களுக்கு எடுத்துக்காட்டா சொல்லுவோம். வில்லு அப்படின்னு சொல்லுவோம். அப்ப தேவியினுடைய முகத்துல இருக்கக்கூடிய அந்த புருவங்கள் வந்து யாரு அப்படின்னாக்க மன்மதனுடைய வில்லு அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவா. இது வந்து சௌந்தர்ய லகரியில வரக்கூடிய ஒரு விளக்கம். அப்போ தேவியினுடைய சியாமலா தாண்டகத்திலயும் இருக்கும். அதனால சௌந்தர்ய லகரியில வந்து பகவத் பாதாள் வந்து இன்னும் ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, இந்த புருவம் வளைந்து இருக்கக்கூடியது. ஆனா எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, இது ஏதோ 2 வில்லு இருக்குன்னு நினைக்கிறாங்க. இல்ல, இது ஒரே வில்லு மாதிரிதான் எனக்கு தோணுது. எப்படின்னா, நம்ம யோசிச்சு பாருங்க, அந்த வில்லானது ஒரு பக்கம் வளைந்து நடுவுல ஒரு ஒரு அந்த கையை பிடிக்கக்கூடிய அந்த அந்த பகுதி வரும். இன்னொரு பக்கத்துல இன்னொரு அதே மாதிரி வளைஞ்சிருக்கும். அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, இது இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த எக்ஸ்பிரஷன் சொல்லும்போது சொல்லுவாரு. என்ன சொல்லுவாருன்னா, நடுவுல அந்த அந்த 2 புருவங்களுக்கு நடுவுல இருக்கக்கூடிய அந்த மத்தியில வந்து காமனுடைய கை இருக்கிறது. அவன் வந்து வில்லை விடுவதற்கு ரெடியா தயாரான நிலையில் அவன் வந்து வச்சுட்டு இருக்கான். அந்த 2 பக்கமும் இருக்கக்கூடிய அந்த புருவங்கள் வந்து அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி தேவியினுடைய புருவ வர்ணனைய வந்து ரொம்ப அழகா சொல்லுவாங்க. அதற்கப்புறம் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்க, இந்த புருவம் வந்து எப்பெல்லாம் வந்து நிறைந்திருக்கும், எப்பெல்லாம் தளர்ந்திருக்கும், எப்பெல்லாம் ஆச்சரியத்துல குவிந்திருக்கும் அப்படிங்கிறதுக்கு நிறைய சொல்லுவாங்க. தேவியினுடைய அந்த பக்தர்கள் வந்து தேவிய ஸ்துதிக்கிறத கேட்டு அவளுக்கு வந்து அந்த புருவம் வந்து ஆச்சரியத்துல முகிழ்ந்திருக்கும். காமேஸ்வரனை, அதாவது தன்னுடைய அந்த பரனை காணும் பொழுது ஆச்சரியம், அந்த ஒரு சந்தோஷத்துல வந்து அது விரிந்திருக்கும். தன்னுடைய குழந்தைகள், பக்தர்கள் குழந்தைகளை பார்க்கும் பொழுது அது விரிந்திருக்கும். அப்ப எப்ப வந்து அவளுடைய கண்கள் வந்து இதா இருக்கும், எப்போ அது வந்து நெறியும், அந்த புருவங்கள் எப்பொழுது நெறியும், எப்பொழுது கூடும்? ஏன்னா தேவிக்கு கோபமே வரக்கூடாது. எப்ப கோபம் வரலாம் அப்படின்னா, அவ எல்லாருமே அவளோட குழந்தைகள். அப்ப எப்ப கோபம் வந்துட முடியும் அப்படின்னாக்க, வரவே வராது அவளுக்கு கோபம். ஆனா எப்ப நெறியும் அப்படின்னா, தன்னுடைய பக்தர்களுக்கு யாராவது துன்பம் விளைவித்தார், அப்ப என்ன வருமா அப்படின்னாக்க, அவளுக்கு வந்து புருவம் வந்து நெறிப்படுமா. நெறிப்பட்டு என்ன ஆகுமா அப்படின்னாக்க, அந்த
புருவம் வந்து கூடக்கூடிய தன்மை. அந்த நெறிந்த புருவம். நம்மளே பாருங்க, கோவப்படும் போது அந்த 2 புருவமும் பக்கத்துல வரும். வளையும். ஆ கொஞ்சம் ஒழுங்கீனமாக இருக்கும். ஏன்னா, தேவியினுடைய புருவ அழகு அவ்ளோ அழகு. ஆனா, இந்த குலாயம்ங்கும்பொழுது நம்ம பண்ணக்கூடிய அந்த கூடானது எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியும். இல்லைங்களா? ஆனா, அது எப்பொழுது அப்படி ஆகும் என்றால், தன்னுடைய பக்தர்களுக்கு தீங்கு விளைவிக்கும் பொழுது இங்ஙனம் ஆகும் அப்படின்னு பகவத்பாதால சொல்றாங்க. அ அப்போ இந்த இடத்துல நம்ம இத குறிச்சு பார்க்கலாம். அப்போ கூரிய கன்னி, கூர்மையானவள், கோபத்தை உடையவள். எதை நோக்கிய கோபத்தை உடையவள் அப்படின்னாக்க, தன்னுடைய பக்தர்களுக்கு துன்பம் விளைவிப்பவர்களை கண்டால் கோபப்படுவாள். அதற்காக கோபப்படுபவள். ஏன்னா வண்டாசுரன் அவன் ஏன் வதைச்சா? அவன் வந்து அந்த 7 உலகங்களையும் கட்டி ஆண்டது பத்தாதுன்னு அத்தன பேரையும் அவ வந்து துன்புறுத்தினான். இல்லையா? அதனால அவனுக்கு அழிவு காலம் வந்தது. அவன் அவனை நோக்கி நீங்க பார்த்தீங்கன்னா, எப்பவுமே தேவியினுடைய அவதாரம் எப்படி 3, 4 முறை நிகழ்ந்தது. அதுல 4 முறையும் எதற்காக நிகழ்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய பக்தர்களுக்கு துன்பம் விளைவிக்கும் பொழுது நிகழ்ந்தது. அது அந்த இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ சீரியலாய் உலகேழும் திகழ்ந்தவள் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த உலகேழு அப்படின்னா நமக்கு தெரியும். சீரியலா அவள மிஞ்ச ஆளே கிடையாது. அவ தான் எல்லாவற்றிலும் தலைவியாக நிற்கிறாள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இது வந்து அண்டத்துல சொல்றது. பிண்டத்துல வந்து நம்ம 7 உலகு அப்படிங்கிறது வந்து நம்ம மூலாதாரத்திலிருந்து சகஸ்ர தளம் வரக்கூடிய அந்த 7 உலகங்கள். 7ம் 7 உலகம். அதில் சீரியலாக இருக்கிறாள். சீர்மையும் மிகுந்தவளாக இருக்கிறாள். அப்படின்னா என்னது அப்படின்னா, சீர்மை மிகுந்தது அப்படின்னா என்ன அர்த்தம்? அ தலை சிறந்தவள். அவள மாத்திக்க அடிச்சுக்க ஆளே கிடையாது. அம் அது இதுக்கு வந்து ஒரு அற்புதமான ஒரு ஒரு வார்த்தை உண்டு. சமஸ்கிருதத்துல. அனுதாரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒப்புமை இல்லாதவள். அவள மீறி ஒரு வார்த்தை கிடையாது. அந்த அந்த அனுதாரா அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு வந்து ஐ திங்க் அனுதாரா தான் நினைக்கிறேன். அனுதாரா அப்படிங்கிற வார்த்தைக்கு வந்து எந்த விதமான ஒப்புமையுமே கிடையாது. அவள மிஞ்சினவங்க கிடையாது. அதுதான் அந்த சீர்மை. நம்ம தமிழ்ல சொல்றோம் இல்லையா? அந்த சீர்மை அப்படிங்கிறது. அம் அத்தகைய பெரிய தன்மையை உடையவள், மிகுந்த சீர்மையை உடையவள். அவள் வந்து உலகேழும் திகழ்பவளாக இருக்கிறாள். அப்ப இங்க இல்ல, அங்க இல்ல. நமக்கு நேத்திக்கெல்லாம் பார்த்தோம். 10 முகமுடையாள் அப்படின்னு பார்த்தோம். அதற்கு முன்னாடி பார்த்தோம். 10 திசையும் அவள் வந்து தாங்கி நிற்கிறாள் அப்படின்னா, திசை 10 உடையாளே அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்போ இந்த இடத்துல வந்து உலகேழும் அப்படிங்கிறாங்க. அவ இல்லாத இடமே கிடையாது. திருப்பி திருப்பி நமக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னாக்க, அவ இல்லாத இடமே கிடையாது. அததான் சொல்றாரு. ஆரிய நங்கை அமுத பயோதரி அப்படின்னு சொன்னார். அப்போ ஆரியம் அப்படின்னா ரொம்ப பழமையானது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆஹ் மேலானவள் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். சோ நம்ம வந்து ஏன்னா இறைவனையே நம்ம வந்து ஆரியன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ அந்த ஆரியனுக்கு உண்டான பொருளா வந்து மிகவும் பழமையானவள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ அமுத பயோதரி அப்படின்னா அந்த அமுதத்தை கொடுக்கக்கூடியவள். அதனாலதான் அமுதம் நிறைகின்ற வெண்திங்களோ கஞ்சமோ எந்த நெஞ்சகமோ மறைகின்ற வாரதியோ பூரணாச்சல மங்களையே அப்படின்னு சொல்லி அபிராமி பற்றி சொல்வாரு. அதுதான் அமுதம் நிறைகின்ற வெண்திங்கள் அவளுடைய முகம். அந்த அமுதத்தை நமக்கு தருபவள். அதனால்தான் அமுத பயோதரி தரக்கூடியவள். பயோதரினா பயத்தை போக்குபவள். அப்ப அமுதத்தை அழித்து பயத்தை போக்குபவள் அப்படின்னு அர்த்தம். அப்ப என்ன பயம் நமக்கு இருக்கும்? ஆஹ் உலகியல் பயங்கள் எல்லாம் விட்டுருங்க. அதெல்லாம் நம்ம இந்த மனம் கொள்ளக்கூடியது. அடுத்தாப்புல ஒரு பயம் இருக்கும். என்ன அப்படின்னா அந்த மரண பயம். அந்த மரண பயத்தை நீக்கக்கூடிய அவள்தான் அது அமுதம். அதுதான் அந்த அமுதம். எப்ப மரண பயம் இருக்காது அப்படின்னா, எனக்கு நான் பிறந்தாச்சு. நீ வந்துட்ட, நீ சொன்னா நான் வந்தாச்சு. நீ போக சொன்னா நான் போறேன். அவ்வளவுதான். இதுல மரணத்திற்கே பயம் கிடையாது. நான் இன்னைக்கு செத்து போயிடுவேன்னா தெரியாது. நாளைக்கு செத்து போயிடுவேன்னா தெரியாது. எப்ப வேணா போலாம். அப்போ என்ன பண்ணலாம்? எப்ப வேணா போகட்டும். அந்த அந்த பயமற்று இருத்தல். அதுதான் அமுதம். அந்த அமுதத்தை தரக்கூடியவள். அமுதம்னா நம்ம என்னமோ நினைக்கிறோம். யோகத்துல இருக்கு. நம்ம வந்து உச்சந்தலையில இருந்து ஒரு திரவம் வந்து நம்மளுடைய உள்நாக்கில விடும். அந்த உள்நாக்கு திரவம் நம்மளுடைய உடலை சுத்தப்படுத்தும்.
உடலை உடல்நிலையை சரியாக்கும், அது அமுதம், அதுதான் அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. கருடன் கத்ருக்கு மீறி தன்னுடைய தாய்க்கு அமுதம் கொண்டு வந்தார் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். பார்க்கடல்ல அமுதம் கடைந்தோம்னு கேள்விப்பட்டிருக்கோம். இதெல்லாமும் நிறைய அமுதங்கள் இருக்கிறது. ஆனா இந்த ஆதாரமாக இருக்கக்கூடிய இந்த உடம்புல எது அமுதம் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த 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 உச்சந்தலையிலிருந்து விழுகின்ற அந்த நீர் கூட நீங்க உணர்ந்தாதான். அது உணராம நம்ம பாட்டுக்கு எச்சிலோட முழுங்கி போயிட்டா அதுவும் ஏன்னா அது வந்துட்டே தான் இருக்கு நமக்கு. எப்பவுமே வந்துகிட்டு இருக்கு. நம்ம அத வந்து நம்ம இது வராமலாம் இல்ல. ஏதோ யோகம் பண்ணாதான் வரும்லாம் இல்ல. யோகம் பண்ணினால் நமக்கு அதன் தன்மை புரியும். அந்த அந்த இடத்துல புரியும். இப்ப நம்ம நிறைய என்ன சொல்லுவாங்க? பாயாசம் பண்றோம். அந்த பாயாசம் பண்ணும்போது குங்குமப்பூ போடுவோம், பால் விடுவோம், கண்டென்ஸ்டு மில்க் விடுவோம், எல்லாமே விடுவோம். அப்ப எல்லாம் கலந்திருக்கு. நமக்கு தெரியல. அந்த பாலினுடைய தன்மை தெரியல, குங்குமப்பூவுடைய தன்மை தெரியல. லட்டுக்குள்ள கிஸ்மிஸ் வச்சிருப்போம். ம் முந்திரி பருப்பு வச்சிருப்போம். இதெல்லாம் வந்து வாயில கடிச்சாதான் அந்த முந்திரி பருப்பினுடைய சுவை தெரியும். ஒருவேளை நம்ம பேசிக்கிட்டே 4 பூந்தியோட சேர்ந்து அந்த முந்திரி பருப்ப கடிச்சு சாப்பிட்டுட்டோம். இல்ல அந்த பாயாசத்துல இருக்கக்கூடிய அந்த கிஸ்மிஸையோ, முந்திரியையோ கண்டுக்காம நம்ம சாப்பிட்டோம்னா, அந்த வித்தியாசம் தெரியாது நமக்கு. அந்த மாதிரி தான். அப்போ அந்த அமுதம் நம்முள்ளே ஊற வேண்டும் என்றால், அந்த ஊறிய அமுதத்தை நாம் உணர வேண்டும் என்றால், என்ன நடக்கணும் அப்படின்னா, அந்த விழிப்புணர்வு இருக்கணும். அத்தகைய விழிப்புணர்வு எப்ப வரும் அப்படின்னா, மரணத்தை குறித்த பயம் அகலும் பொழுது வரும். அதனாலதான் பயோதரி அப்படின்னு சொன்னாரு அவரு. அப்ப அந்த பயோதரி பேருயிராளி அப்படின்றார். அப்போ அவ அத்தனை பேருண்டுமாக பேரண்டத்தையும் நிறைந்தவளாக அவள் இருக்கிறாள் அப்படின்னு. அப்போ அந்த பேரண்டமாக இருக்கக்கூடியவள் யாரு அப்படின்னா, எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து பாரதியார் தான் தெரியுது. அஹ் வேற யாராவது வந்தா சொல்லுங்க லைனையா, எனக்கு யாரையும் காட்டல. அதனால நான் தொடர்ந்து ஒரு ஒரு விஷயமா சொல்லிட்டு போயிட்டு இருக்கேன். யாராவது வந்தா சொல்லுங்க. அப்போ என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்பதான் சரவணன் ஐயா வந்ததா காட்டுது. நன்றி. ஆஹ் முடிச்சிடலாம். பேருயிராளி பிரிவறுத்தாளே அப்படின்னு. பேருயிராளி அப்படின்னா பாரதியார் தான் நமக்கு. அது அவர் சொல்லுவாரு. 30 கோடி முகமுடையாள் அப்படின்னா. நம்மால கூட திருமந்திரத்துல திருமூலர் கூட நமக்கு என்ன சொல்லித் தர்றாருன்னா, 10 முகமுடையாள் அப்படின்னு சொன்னாரு நேத்திக்கு. இல்லையா? பாரதி அதுக்கு பல மடங்கு மேல போயிட்டாரு. 30 கோடி முகமுடையாள் அப்படின்னு சொன்னாரு. உயிர் மெய்ப்புற ஒன்றுடையாள். செப்பும் மொழி 18 அவ்வளவுதான். அவருக்கு எல்லாம் பெருசுதான். அந்த மாதிரி அவள் வந்து பேருயிராள். இப்ப யோசிச்சு பாருங்க. 30 கோடி முகம் இருக்கக்கூடிய ஒரு 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 தன்மைய ஒரு உருவத்தை உபயோகம் யோசிச்சு பாருங்க. பேருயிராளி பிரிவறுத்தாளே அப்படின்றார். எந்த எந்த பிரிவறுத்தாள்? அவள் எதற்கும் உண்டான பிரிவை அறுத்தாள் அப்படின்னு பார்த்தானாக்க, இறைக்கும் நம்மோடு இருக்கக்கூடிய அந்த பிரிவை அறுத்து நம்மை இணைக்கக்கூடியவள் அப்படின்னு. ஒரு சில உரையாசிரியர்கள் வந்து அவள் அந்நியமாக விளங்குபவள் அப்படின்னு போடுறாங்க. எப்போ எதற்கு அந்நியமாக விளங்குபவள் அப்படின்னா எனக்கு அந்த அந்த அர்த்தம் புரியல. ஒருவேளை வந்து அஹ் உம் இந்த 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 தீமைகளுக்கு அந்நியமாக விளங்குபவள் அப்படின்னு சொல்ல முயற்சிக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அந்நியம்னா என்னைக்குமே வந்து விலகி இருப்பது, அடுத்த விஷயமாக இருப்பது அப்படின்னு தான் நமக்கு புரியும். ஆனா எனக்கு இந்த இடத்துல என்ன புரியுது அப்படின்னா, பிரிவு அறுத்தாளே, பிரிவை அறுத்து விடுகிறாள். எதற்குரிய பிரிவை? எந்த எந்த இடத்துல பிரிவு இருக்கு? நம்ம ஆன்மாவுக்கும் அந்த இறைவனுக்கும் உண்டான அந்த பேரண்ட நாயகனுக்கும் உண்டான பிரிவை. அந்த 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 இறை பரம்பொருளான அந்த பரனோடு இருக்கக்கூடிய அந்த பறையோடு இருக்கக்கூடிய பிரிவை. இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய அந்த அஞ்ஞானம். அந்த அஞ்ஞானத்தை பிரிவு அறுத்து அறுத்து எரிந்து நம்மை அவளோடு இணைத்துக் கொள்பவள் அப்படின்னு இந்த இடத்துல வந்து தேவியனுடைய ஒரு மிகப்பெரிய வியாபகத்தை சொல்றாரு. இந்த வியாபகத்தை புரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய இந்த சிற்றறிவு பத்தல. பகவத் பாதாள் வேண்டி இருக்கு, பாரதி வேண்டி இருக்கு, ஆஹ் சாமலா தண்டகத்துல இருந்து காளிதாசர் வேண்டியிருக்கு, இன்னும் பல கோடி மகான்மாக்கள் வேண்டியிருக்கு. அத்தனை பேரும் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அத புரிஞ்சணும்னா நம்மளால அவளுடைய ஒரு ஒரு சின்ன பர்சன்டேஜையாவது நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அபிராமி பற்றரோட சேர்ந்து. அதுதான் நான் சொல்ல விரும்பினேன். ரொம்ப நன்றி நண்பர்களே.
அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 1181வது திருமந்திரம். ஆருயிர்க்கெல்லாம் தாய் உயிரான பேருயிர். திருமந்திரம். கூரிய கண்ணி குலாய புருவத்தள், சீரியலாய் உலகேழும் திகழ்ந்தவள், ஆரிய நங்கை அமுத பயோதரி, பேருயிராளி பிரிவறுத்தாளே, அருள் கூறும் கண்கள் உடையவள், அழகிய வளைந்த புருவம் கொண்டவள். இதுதான் கூரிய கண்ணி குலாய புருவத்தள். சீரியலாய் உலகு ஏழும் திகழ்ந்தவள். சீரிய சிறந்த சிவபரம்பொருள் பங்கினள், சிவனுக்கு பாதியாக நின்றவள், 7 உலகங்களிலும் வியாபித்து இருப்பவள். மந்திரத்தில் 14 உலகங்கள் சொல்லுவாங்க. நம்ம அன்னை 7 உலகங்களிலும் வியாபித்து இருப்பவள். உயர்ந்த தவ பெண்மணி, எல்லா உயிர்களுக்கும் மேன்மையான உயிர் அவளே. நம்ம பராசக்தி, அதான் உயிர்ந்த தவம் புரிந்த பெண்மணி அவள். அமுதம் ஊறும் அருள் வெள்ள கடல் இவள். ஆரியனங்கை அமுத பயோதரி அப்படிங்கிறார். எல்லா உயிர்களுக்கும் தாயாகி தாங்கும் உயிர்ப்புடைய சக்தி இவள். நமக்கெல்லாம் தாய் தான். நான் மீனாட்சி தாயத்தான் எப்போதும் நினைப்பேன். அவளை அருளால் தான் நான் தமிழை படித்தேன். மீனாட்சி கல்லூரி மதுரையில் இருக்க அரசு கல்லூரி. ஜாகிரபியில் தான் அப்பா சேர்த்து விட்டாரு. தமிழ் படிக்கணும்னு நினச்சி போனேன். எல்லாமே அவளோட அருள் தான். இன்னைக்கு இந்த நிலையில் இருக்கிறேன்னா அவள் கொடுத்த ஒரு வரம் தான், எனக்கு வரமாக கொடுத்துருக்கா. அப்படிப்பட்ட தாய். விடுதியில் படித்த போது அவளை தாயாத்தான் பார்ப்பேன். என் தாய் இப்போ என்னை பார்க்க வரலனாலும் வேளாண்மை குடும்பம் பரவாயில்லன்னு அந்த தாயை போய் பார்த்துட்டு மன மகிழ்வோட மன நிறைவாக நான் என் பணிகளை செய்வேன். அதனால் நம்ம அனைத்து உயிர்களுக்கும் தாயாகி இருப்பவள் அந்த பராசக்தி தாய் தான். அதை உணர்ந்து நம்ம திருமூலர் நமக்கு திருமந்திரமாக அளித்துள்ளார். அடுத்து, பிறவி துயரில் இருந்தும் கண்ம வினைகளிலிருந்தும் என்னை விடுவித்து காத்தருள் செய்தாள், பேருயிராளி பிரிவறுத்தாளே. வினைனா நமக்கு தெரியும், தீவினை நல்வினை, சைவ சித்தாந்தம் கூறக்கூடியது. இந்த இரண்டிலிருந்தும் நாம் விடுபட்டு நாம் யாராக மாற வேண்டும் அப்படின்னா, என்ன மனநிலை நமக்கு வேணும்னா, முனிவர்கள், ஞானிகள், யோகிகள், ரிஷிகள், ராஜ ரிஷிகள், இவங்களோட அந்த மனநிலையில் நம்ம வாழணும். அந்த பெரிய பேரை நாம் அடையணும். யாரால முடியும் அப்படின்னா, சிவசக்தியால் தான் முடியும். அம்மையோட அருள் நமக்கு ரொம்ப வேணும். அது அருமையாக மந்திரத்தில் பதிவிட்டுள்ளார் திருமூலர். குலாய இதனுடைய பொருள் வளைந்த, சீரிய இதனுடைய பொருள் சிறந்த, ஆரிய நங்கை என்றால் உயர்வுடைய பெண், பிரிவறுத்தல் அப்படின்னா விடுவித்தல் என்று இங்கு பொருளாகிறது. கழக வெளியீட்டில் உரையாசிரியர் நுட்பமாக உரையை நல்கியுள்ளார். திருவருள் அம்மை என்றும் கண்ணி என்றும் கூறப்படுவள். அவள் விளங்கும் புருவத்தள், நடப்பாற்றலாக உலகேழிலும் எய்ந்து இருக்குங்கால் மூர்ச்சினம் பொருந்தியவளும் அவளே என்று பதிவிட்டுள்ளனர். அவங்க ரன்னகரம் கன்னி அப்படின்றதான் பாடலாவே திருமந்திரத்தில் அவங்க குறிப்பிட்டார்கள். அதனால தான் திருவருள் அம்மை என்றும் அவள் கன்னி என்றும் கூறப்படுவள்னு அவங்க எழுதியிருக்காங்க. அடுத்து, வனப்பாற்றலாக 6 உயிர்களுள் செவ்வி வாய்ந்தவற்றை அரணடிக்கு சேர்த்தலால் நிறைந்த பேரருள் உள்ள நங்கையாகி நின்றாலும் அவளே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவள் அனைத்து உயிரையும் அருள் காரணமாக காக்கின்றாள். உயிர்களிடத்து அன்பு கொண்டதுனால அந்த பராசக்தி நமக்கு அருளை வழங்குகின்றாள். அவள் 6 உயிரினின்றும் பிரிய வேண்டிய மல மாயை கண்மங்களை பிரிவித்தனள். ஆணவம், கண்மம், மாயை, இந்த 3 நம்மக்கிட்ட ஆணவம் இருக்கக்கூடாது. கண்மத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அது என்னன்னா தீவினை நல்வினை, மாயை அறியாமை. நம்மளோட வாழ்க்கையே மாயை தான். அப்போது அந்த இருவினை கடந்து நம்ம வாழணும்.
இதில் கடின பதத்துக்கு பொருள் ஆரிய அப்படின்னா நிறைந்த பிரிவறுத்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரிவு அப்படின்னா பிரிக்க வேண்டிய மாயை, அதாவது கண்மங்கள். ஆரிய நங்கை இந்த சொல்லுக்கு மகிமை பொருந்திய மங்கை என்று பொருள். பயோதரம் என்றால் பால் நிறைந்த மார்பு தடம் அப்படின்னு பொருள் கொடுத்துருக்காங்க. பேர் உயிராளி அப்படின்னா எண்ணிறந்த உயிர் வறுக்களை ஆட்டுவிப்பவள் அப்படின்னு அர்த்தம். நம்மளையெல்லாம் இயக்குபவள், சக்தியாக இருப்பவள், காத்து அருள்பவள், நம்மளுக்கு அருள் கொடுப்பவள் என்ற பொருளாகிறது. அருமையான திருமந்திரம். இதை நாம் நம்மளுடைய வாழ்க்கையில் கடைபிடிப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். வணக்கம். ஸோ பாடல் 1181. கூரிய கண்ணி குழாய புருவத்தாள் அப்படின்னு இருக்காரு. ஸோ கூரிய கண்ணின்னா ஆல்ரெடி சொல்லிக்கிட்டு தான் வர்றாரு. இறைவியானவள் எப்படி இருக்கா அப்படின்றத ஒரு 2-3 பாட்டில் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே தான் வர்றாரு. அதுக்கு முன்னாடி பாட்டில் 10 உடையாள் அப்படின்னு சொல்லி முடிச்சிருந்தாரு. 10 திசைகளையும் இருக்கக்கூடியவள் அப்படின்னாரு. அப்புறம் 10 திசையும் 10 முகமாக இருக்கிறவ அப்படின்னு நேற்று சொல்லிக்கிட்டே இருந்தார். அப்படியே வர்ணிச்சுக்கிட்டே வர்றாரு இறைவருடைய சக்தியை, அம்பாளுடைய சக்தியை வள்ளிக்கிட்டே வர்றாரு. ஸோ அதில் தான் எங்கே சொல்கிறாரு கூரிய கண்ணி. ஸோ அவள் என்னென்னலாம் செய்கிறா, 10 திசையில் இருக்கா, அதை முகமாக வச்சுருக்கா, என்னென்ன செயல் செய்கிறான்னு செஞ்சோம். ஸோ எந்த செயல் செஞ்சாலும் சரி அவளுடைய சக்தியானது சிறிதும் குறையாமல் அவள் அதே சக்தியோட்டத்துடைய சக்தியின் மொத்த உருவமாகவே இருக்கின்றாள் அப்படின்னு சொல்லப்படுறதா இதில் சொல்லப்படுற கண்ணி. எவ்வளோ தடவை செஞ்சாலும் சரி. ஸோ கூரியன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கான் இவ்வளோ செயல்லாம் செய்கிறா அப்படின்னு சொல்கிறாரு. ஆனாலும் அவளுடைய சக்தி குறையாமல் சக்தியின் உச்சத்தோடையே நிற்கின்றாள் அவள். அது கூரிய கண்ணி. அடுத்து குழாய புருவத்தாள். ஸோ குழாய புருவத்தாள்னா வளைந்த புருவங்களை கொண்டவள் இந்த இடத்துல. ஏன்னா முகத்தாள் நேற்று இதில் சொல்லியிருந்தாரு, சரிங்களா? ஸோ எந்த செயல் செய்தாலும் சரி முகம் எந்த விதத்துலையும் மாற்றம் நடக்காது இந்த இடத்துல. அதனால் அது ஒரு உவமையாக தான் சொல்கிறாரு இந்த இடத்துல, குழாய புருவத்தாள் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த புருவம் இருக்கு இல்லையா, நீங்கள் கண்ணு நேராலும் சரி காதில் கேட்டாலும் சரி, நீங்கள் அந்த கண்ணில் கொஞ்சம் உன்னிச்சு பார்க்கும்போது பாருங்கள் புருவம் வந்து மேலேயும் கிளியும் போயிட்டு வரும் இல்லைங்களா? இப்போ ஒருத்தர் தூரத்தில் வர்றாருன்னா அப்படி உத்து பார்க்கும்போது கண்ணை சுருக்குவோம், உடனே புருவம் மேலே அங்கே சுருங்கும். அதே மாதிரி காதில் யாராவது தூரமாக பேசுறது கேட்கணுன்னா காதை ஒரு மாதிரி சாட்சி கேட்கும்போது அப்பயும் பார்த்தீங்கன்னா அந்த புருவம் வந்து சுருங்கும். ஸோ எப்படியாலும் அவள் வந்து செயல் செய்கிறாளோ உலக நன்மைக்கு, அதற்கேற்றாற் போல் இங்கே வளைந்து குலைந்து யாருக்கு எப்படி செய்ய வேண்டுமோ அதற்கு ஏற்றாற் போல வளைந்து குலைந்து அந்த காரியங்களை, உலக காரியங்களை, உலக நன்மைக்கான காரியங்களை அவள் செய்து கொண்டே இருக்கின்றாள் அப்படின்றதான் இந்த இடத்துல குழாய புருவத்தாள் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து சீரியலாய் உலகு ஏழும் திகழ்ந்தவள் அப்படிங்கிறாரு. ஸோ சீரியல் ஆய் அப்படிங்கிறாரு. ஸோ சீரியல்னா இந்த இடத்துல சீரம் சிறப்புமாக உலகு ஏழும் திகழ்ந்தவள். ஸோ 7 உலகத்துலையுமே அவர் ரொம்ப சீரும் சிறப்பாக திகழ்கின்றாளாம். சீரும் சிறப்புமாக அப்படின்னு சொல்லப்படுறது அவள் எதை செய்கிறாளோ அது 100% நன்மையின் வடிவமாக தான் இருக்கு. ஒரு புள்ளி அளவு கூட யாருக்கும் எந்த விதமான தீயதோ நடக்கிறது கிடையாது. இது வந்து உலகத்துக்கும் சரி, உலகத்துக்கே நடக்கிறது இல்லைன்னா அப்புறம் உலகத்தில் இருக்க உயிர்களுக்கே நடக்க போகுது இல்லையா? ஸோ இது நடக்காது. அதான் திகழ்ந்தவள் திகழ்ந்து கொண்டு இருக்கிறார் 7 உலகத்திலையுமே அப்படிங்கிறாரு. அடுத்து ஆரிய நங்கை அப்படிங்கிறாரு. ஸோ ஆரியம் அப்படின்னா இந்த இடத்துல சமஸ்கிருதம், நங்கை அப்படிங்கிறாரு. ஸோ நங்கை அப்படின்னு சொல்லப்படுறது பெண்ணில் சிறந்தவளை நங்கைன்னு சொல்லுவாங்க, சரிங்க? அப்போ வேறு சில பொருள்கள்லாம் உலக ரீதியாக சொல்லப்படுது. ஸோ வீட்டுக்கு வர மருமகளை கூட நங்கை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல நங்கை அப்படின்னா பெண்ணில் சிறந்தவள். ஸோ அப்போ சக்தியில் சிறந்தவள். எந்த சக்தி? சமஸ்கிருதம் எதை குறிக்கும்? சத்தத்தை குறிக்கும். ஸோ சத்த வடிவமாக இருக்கிறா, அதில் மிக சிறப்பானவளாக இருக்கிறா. இப்போ வேத மந்திரங்கள் இருக்கு, ஒரு மந்திரத்தை சொன்னோடனே மந்திரத்துக்கான செயல் அங்கே நடக்குது இல்லையா? இந்த மந்திரத்தை சொன்னால் இது நடக்கும் இல்லையா? ஆதிசங்கரர் கதகசாரா சோத்திரம் பாடினாரு, ஒரு மந்திரத்தை சொன்னோடனே உடனே அங்கே நிகழ்வு நடந்துச்சு, தங்கமலை கொட்டுச்சு இல்லையா? அப்போ அந்த ஒரு சத்தத்தினுடைய சக்தியின் உருவமாக அவள் அங்கு நிற்கின்றாள். சிறந்தவள் அப்படின்னா எந்த மந்திரம் இருக்கோ அந்த மந்திரத்தை யார் உச்சரிக்கிறார்களோ அதனுடைய சக்தி முழுமையாக அவள் அங்கே அதனுடைய நன்மையை கொடுக்கிறாள். எப்படி கொடுக்குறா? அமுத பயோதரி அப்படிங்கிறது. அமிர்தம்னா தெரியும் எல்லாத்துக்குமே.
அதற்கு சிறந்த பொருள் வேற ஒன்றுமே இல்லை இந்த இடத்துல. இறைவனுக்கு இணையானதே அது. அது பயோதரி. பயோதரினா அந்த அமிர்தத்தை வைத்திருக்கக்கூடிய தனங்களை கொண்டவள் அப்படின்னு பொருள். ஸோ சக்தியுடைய உச்சமா வச்சிருக்காளாம் இந்த இடத்துல. அதை ஒரு வேதங்கள் இருக்கு, அதனுடைய சக்தி அதை செயல்படுத்துறா. அது எல்லாருக்குமே அமிர்தத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு நன்மையை கொடுக்கிறது. அந்த அமிர்தத்தின் மொத்த உருவத்தையும் அவ தான் வச்சிருக்கா. மொத்த அந்த அமிர்தத்தை வைத்திருக்கக்கூடிய அந்த குடம்னு வச்சுக்கலாம் இல்லையா? அமிர்தம் உலகத்துல இருக்கக்கூடிய மொத்த அமிர்தம் இருக்கு, எல்லாத்தையும் அவ தான் வைத்திருக்கக்கூடியவளாக இருக்கிறாள். தான் அமுத பயோதரி அப்படிங்கிறாரு. அடுத்தது பேருயிராளி பிரிவறுத்தாளே அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த அமுத பயோதரி அமுதத்தை கொடுக்குறா இல்லையா? அந்த அமிர்தத்தை கொடுத்து அவன் என்ன பண்றாளாம்? பேர் உயிர் ஆளி அப்படிங்கிறாரு. பேருயிர் அப்படின்றது உயிர்களில் உத்தமமான உயிர்களை அப்படின்னு பொருள். சாதாரண உயிர்களை உத்தமமாக்குறா அப்படின்னு பொருள். ஆளி அப்படின்னா பேருயிர், உயிர்கள் எல்லாமே சிறப்பான உயிர்கள். அந்த உயிர்களை ஆளி ஆட்கொள்றா. எப்படி ஆட்கொள்றா? அந்த வேதத்தின் வழியாக இருந்து அமிர்தத்தை கொடுத்து அவர்களை உத்தமமான உயிர்களாக ஆக்கி பிரிவு அறுத்தாளே அப்படின்றாரு. ஸோ பிரிவு அறுத்தாளேன்றது புத்தகத்தில் இருக்குது இந்த இடத்துல. ஆனால் சுவடியில் நேரடியாக நம்ம பார்க்கும்போது பிறப்பு அறுத்தாளேன்னு ரொம்ப தெளிவாகவே இருக்குது. ரெண்டுத்திற்கும் வார்த்தை தான் கொஞ்சம் பொருள் வித்தியாசமே தவிர்த்து கருத்து வந்து ஒரே கருத்து தான் வரும். பிறப்பு அறுத்தாளே அப்படின்னு சொன்னாலும் இந்த இடத்துல என்ன, நம்ம பிறப்பே ஒன்று இல்லாத ஒரு நிலையை அவர்கள் அறுத்து விடுகிறாள். ஸோ மும்மலங்களை அறுத்துறா அப்படின்னு சொல்லி பொருள் வரும். பிரிவு அறுத்தாலே அப்படின்னாலும் என்ன, இறைவன் வேறு தான் வேறு என்ற ஒரு நிலை இப்பொழுது இருக்கிறது. ஒரு மாயை ஒன்று இருக்கு. இந்த மாயை இருக்கிறதுனால என்ன ஆகுது, நாம வேற இறைவன் வேற நினைச்சிட்டே இருக்கோம். இந்த பிரிவை வந்து என்ன பண்றாலாம், அறுத்தறாலாம். அறுத்தவனே நாம தான் இறைவன் அப்படின்ற ஒரு நிலை நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ ஆன்மா வேறு இறைவன் வேறு என்று சிந்தனை இல்லாத நிலை, அது பிறவி இல்லாத நிலை தான். அதனால பிரிவு அறுத்தாலேன்னு பொருள் எடுத்துக்கிட்டாலும் இந்த இடத்துல அதே பொருள் தான், கருத்து தான். பிறப்பு அறுத்தாலேன்னா நேரடியாகவே கருத்து வந்துடும். பிறப்பு என்பது உயிர்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்றது. ஸோ நாளடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு இறை சக்தி ஒன்று இருக்கிறது. அந்த இறை சக்தி மிகவும் எவ்வளவு சக்தியை தான் பயன்படுத்தி இந்த உலக நன்மைக்கு செயல்புரிந்தாலும் அவருடைய சக்தியானது சிறிதும் குறையாமல் இருக்கிறது. அந்த சக்தியை உலகத்தில் உள்ள உயிர்கள் வினைகளுக்கு ஏற்றபடி கொஞ்சம் வளைந்து நெளிந்து அவர்களுக்கு ஏற்றார் போல் அந்த சக்தியை பயன்படுத்தி அவள் நன்மையை கொடுக்கிறாள் இந்த உலகத்திற்கு. இந்த உலகத்திற்கு மட்டும் அல்ல, 7 உலகங்களுக்குமே நன்மையை மட்டுமே செய்து கொடுத்து பேரொழியாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றாள். எப்படி இந்த நன்மையெல்லாம் செய்கிறா அப்படின்னு பார்த்தா, இறைவன் வேதத்தை வடித்து வச்சுட்டார் சத்த வடிவாக. அந்த சத்தத்து வடிவாக இருக்கக்கூடிய அந்த சக்தி அவன் என்ன பண்றா, அதன் வடிவாக எல்லாருக்கும் அமிர்தத்தை கொடுத்து, அனைவருக்கும் அமிர்தத்தை கொடுத்து அவர்களை ஆட்கொண்டு அவர்களை வினையை அழித்து இந்த இடத்துல பிறப்பை அறுக்கின்றார். ஸோ இதான் அந்த பாடலுடைய கருத்து. நன்றி. வணக்கம். இதுல என்னன்னா, இந்த ஆரிய நங்கை அப்படிங்கிறதுக்கு வந்து மிக உயர்வான பெண் அப்படி நம்ம பொருள் எடுத்துக்கிட்டோம்னா சிக்கல் இல்லாம இருக்கும். ஆரிய இனத்தை சார்ந்த நங்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அப்ப திராவிட நங்கைன்னு சொல்லக்கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வி வேற அந்த நேரத்துல வந்துடும். அதனால ஆரிய பாரதியார் சொல்லுவாரு, மண்ணும் இமயமலை எங்கள் மலையே, அந்த பாட்டை பார்த்தீங்கன்னா ஆரிய நாடெங்கள் நாடு அப்படின்னுவாரு. அப்ப திராவிட நாடு எங்க அப்படின்னு ஒரு கேள்வி வந்துடும். அதுல ஆரிய அப்படின்னா உயர்ந்த அப்படின்னு அர்த்தம். இதை வள்ளல் பெருமானும் திருவருட்பால அருட்பெருஞ்சோதி அகவல்ல பயன்படுத்தியிருக்காரு இந்த வார்த்தை. அதனால ஆரிய அப்படின்னா உயர்ந்த அப்படிங்கிறது. அதாவது வெரி ரேர் அப்படிங்கிறது தமிழ்ல அரிய அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஆவை நீட்டினோன்னா ஆரிய அப்படின்னு வந்துடும், வேற ஒன்றும் கிடையாது. ஆரிய நங்கை அப்படின்னா உயர்வான சக்தி, உயர்வான பெண் அப்படி எடுத்துக்கிட்டோம்னா பொருள் குற்றம், பொருள் தடுமாற்றம், அதுக்கப்புறம் விவாதம், அதெல்லாம் நம்ம தவிர்த்தலாம். ஒண்ணு. அமுத பயோதரம்ங்கிற வார்த்தை அபிராமி அந்த அதிலையும் ஒரு பாட்டுல வரும். அது நான் இன்னும் அதை மனப்பாடம் பண்ணல. அப்புறம் பேருயிர் ஆளி அப்படிங்கிறது என்னன்னா எல்லா உயிர்களையும் ஆளக்கூடிய ஆற்றல் இப்ப அறிவாளி அப்படின்னு சொல்ற மாதிரி தான் நம்ம பேருயிர் ஆளி அப்படின்னு சொல்லுவோம்.
அதனால இப்ப நம்ம குடும்பத்தெல்லாம் ஆளக்கூடியவர்கள் வந்து சில உயிர்களை மட்டும் ஆளுவாங்க. ஆனா கூட ஆளக்கூடிய தன்மை அவங்களுக்கு கிடையாது. ஆனா இவங்க அம்மாவுக்கு வந்து எல்லா உயிரையும் தன்னகத்தே வைத்திருக்கக்கூடியவர் அப்படிங்கிறது கடைசி வரி பிரிவு அறுத்தானேங்கிறத சரவணன் ரொம்ப அழகா சொன்னாரு. அது பிறப்பு அறுத்தல் அப்படிங்கிறது பிரிவு அறுத்தல்ங்கிறது ஒண்ணுதான். என்னன்னா ஒரு விஷயம், நாம் வினையின் காரணமாக இறைவனிடத்தில் இருந்து நாம் பிரிந்து வந்தோம். அந்த வினை தீர தீர மீண்டும் இறைவனிடத்தில் சென்று சேர்வோம் அப்படிங்கிறது தான். அதனாலதான் தாய்மானவர் சேரவாரும் சகத்தீரே அப்படின்னுவாரு. சேரவாரும் அப்படின்னா இறைவனோடு சேருவதற்கு அப்படிங்கிறது. இதெல்லாம் ரொம்ப சிறப்பான ஒரு பாடல். இதை நம்ம வந்து தினந்தோறும் ஓதி நம்ம வந்து பொருள் விளங்கிட்டா ரொம்ப சிறப்பா இருக்கும். அதான் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்வதற்கு இது ரொம்ப எளிமையா இருக்கும். நன்றி. இன்றைக்கான ஓதுதல் அப்படிங்கிறது வந்து 5வது பாடல், அதே எடுத்துக்கலாம். அபிராமி அந்தாதியோட 5வது பாடல். பொருந்திய முப்புரை செப்புரை செய்யும் புனர்முலையால் வருந்திய வஞ்சி மருங்குள் மனோன்மணி வார்சடையோன் அருந்திய நஞ்சமுதாக்கிய அம்பிகை வார்சடையோன் அருந்திய நஞ்சமுதாக்கிய அம்பிகை அம்புய மேல் திருந்திய சுந்தரி அந்தரி பாதம் என் சென்னியதே. சிவா திருச்சிற்றம்பலம். நன்றி.